வணக்கம்ப்பா. கருவேப்பிலையை நம்ம அடிக்கடி உடம்புல சேர்க்கும்போது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும், இருக்காது. கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் அழிஞ்சே போயிடுவீங்க, டெய்லி கூட சாப்பிடுவாங்க. அப்புறம் இருதய நோய் சரியாகும், ரத்த சோகை சரியாகும். அப்புறம் இந்த முடி வளர்ச்சி, முடி கொட்டுது முடி வளரவே மாட்டேங்குங்கிறவங்க முடி வளர்ச்சிக்கு இதை சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிட்லான்னா, துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அப்புறம் நெல்லிக்காய் கூட அந்த கருவேப்பிலையை போட்டு அடித்து சாறு எடுத்து அதை குடிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் கூட தான் அந்த கருவேப்பிலையை போட்டு செய்யணும். அப்புறம் கருவேப்பிலை காஞ்சிருச்சுன்னா வெயிலில் காத்தாட நிழல் காய்ச்ச போட்டு அதை நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அதில் நிறையா கருவேப்பிலையை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். அப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலையை எப்படியாவது டெய்லி ஒரு விதத்தில் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே முடியலைன்னா கருவேப்பிலையை ராத்திரி நேரம் தண்ணியில் கொஞ்சம் கழுவிய ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலைல இருந்துச்சு அதவே கொதிக்க வச்சு அந்த சாறை எடுத்து குடிக்கலாம். அப்படி சூடாக கூட குடிக்கலாம், சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் கருவேப்பிலையை நீங்கள் தொடர்ச்சியாக எப்பவும் அடிக்கடி சேர்த்துவாங்க, டெய்லியும் கூட சேர்த்துவாங்க.